ஒருத்தன் தீவுல தனியா மாட்டிக்கிட்டான். அவனோட பேரு பாபு. இப்ப பாபுக்கு ஒரு விஷயம் தான் முக்கியம், தீவுல எப்படி சர்வைவ் ஆகிறது. அவனுக்கு முக்கியமான 3 விஷயங்கள்: வாட்டர், ஃபுட், ஷெல்டர். ஆனா அந்த தீவுல கிடைக்கிற பொருட்கள் ரொம்ப குறைவு. கோகனட் ஃப்ரூட்ஸ் ஃபுட்டா யூஸ் பண்ண முடியும், ஆனா முக்கியமா ஒண்ணு இருக்கு, அதுதான் பாபுவோட நேரம். அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு அவன் முடிவு எடுக்கணும். அதுதான் பொருளாதாரத்தின் ஆரம்பம். அவன் யோசிக்கிறான், முதல்ல தண்ணீர் தேடலாமா இல்ல ஷெல்டர் கட்டலாமா. இதுதான் ட்ரேட் ஆஃப். ஒரு முடிவு எடுத்தா இன்னொரு வாய்ப்பு போயிடும். பாபு முடிவு செய்யறான், நான் 3 நாள் தண்ணீர் இல்லாம சர்வைவ் பண்ணலாம், அதனால முதல்ல ஷெல்டர் கட்டிக்கிறேன். வேற யாராவது இருந்தா அவங்க வேற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல பாபுவுக்கு அதுதான் சரி என்று தோணுது. இதுதான் பொருளாதாரத்தின் அழகு, இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட். சில சமயத்தில் பாபுவின் முடிவு சரியா இருக்கலாம், சில சமயத்தில் தவறா இருக்கலாம். அவன் ரொம்ப நேரம் ஷெல்டர் கட்டுறதுல செலவழிச்சிட்டான், அதனால தண்ணீர் தேட நேரம் போயிடுச்சு. அப்போ அவன் சர்வைவல் நாட்கள் குறையும். இங்க ப்ராஃபிட்னா அவன் தீவுல சர்வைவ் பண்ண நாட்கள், லாஸ்னா அவனோட உயிரே. பாருங்க, இதுல பணம் இல்ல, பாலிசி இல்ல, ஆனா இது முழுக்க அவன் எடுக்கும் முடிவுகள் பத்தியது. நம்ம வாழ்க்கையில எல்லோரும் தினசரி பொருளாதார முடிவுகள் எடுக்கிறோம்.